நம்ம போட்ட ஆர்டர் இப்போ டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பெட் கடையில் ஆர்டர் போட்டிருந்தேன். 20 ப்ளூ ஷ்ரிம்பும், ஒரு அமேசான் ஸ்வாடும். நம்மளோட கஸ்டர்ட் டேங்க் வந்து லெஃப்ட் சைடு எனக்கு கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அங்கே ஒரே ஒரு அமேசான் ஸ்வாட் வைக்கலாம்னு சொல்லி அந்த அமேசான் ஸ்வாட் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ பேக்கிங் எப்பவும் போல் ஒரு குறையும் இல்லை, பக்கா பேக்கிங் தான். இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன ஸ்டேட்டஸ்னு பார்த்துடலாம். ஸோ ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப அழகாக ஒரு லாங் கவரில் வந்து பேக் பண்ணி பேக்கேஜிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நல்லா சீல் பண்ணி பாருங்கள், ஏர் கூட வெளியே லீக் ஆகல, ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. ஷ்ரிம்போட ஸ்டேட்டஸ் என்னன்னு இப்போது காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அமேசான் ஸ்வாடையும் பார்த்துடலாம். நல்ல பேக்கிங்கு, சுத்தமாக டேமேஜ் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போது சைடில் வச்சிடலாம். இவங்க பேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஸ் பேக்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து சம்மர் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தெர்மாக்கோல் போட்டு ஐஸ் பேக் வச்சா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகம் இருக்கும் டெலிவரியில். ஷ்ரிம்ப்ஸில் கொஞ்சம் சேஃபாக எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்திருக்க ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து எடுத்துடுறேன். ஸோ ஒரு லாங் ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி ஷ்ரிம்ப் வந்து தனித்தனியாக எடுக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. வந்த எல்லா ஷ்ரிம்பையும் வந்து ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரு சிலது வந்து இறந்துருச்சோன்னு சொல்லி ஒரு டவுட்டு. அதனால் இதுலேருந்து தனித்தனியாக எடுத்து இன்னொரு டப்பாவில் மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நீங்களே பார்க்குறீங்க ஷ்ரிம்ப்ஸ்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த ப்ளூ கலர். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். கொஞ்சம் கலர் மிக்சிங் இருந்தது, ஒரு ஒயிட் இருந்தது, கொஞ்சம் பிளாக் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ நான் வந்து கிளாஸில் இருக்கிற ஷ்ரிம்ப் வந்து கொஞ்சம் டேங்க்லேருந்து தண்ணி பிடிச்சேன் இன்னொரு டப்பாவில். ஸோ ஒரு ஷ்ரிம்பாக வந்து நான் ஸ்பூனில் எடுத்து விட்டேன். அது வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷ்ரிம்பாக வந்து நான் வந்து இன்னொரு டப்பாவில் விட்டேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஷ்ரிம்பை பிடிக்க முடியல. அதனால் தண்ணியை குறைச்சிட்டு இப்போ ஒரு ஷ்ரிம்பாக வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக 18 ஷ்ரிம்ப் வந்து எடுத்துட்டோம் இதோட. ஸோ கடைசியில் 2 ஷ்ரிம்ப் பார்த்திங்கன்னா வந்து இறந்துருந்தது. விச் ஐ திங்க் இஸ் அ குட் சக்ஸஸ் ரேட். 20 ஷ்ரிம்பில் வந்து 2 ஷ்ரிம்ப் இறந்தது. இருந்திருக்கக்கூடாது, ஏன்னா தெர்மாக்கோல் பேக்கிங் அதுக்கப்புறம் ஐஸ் பேக்லாம் போட்டதுனால இருந்திருக்கக்கூடாது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து இறந்துருந்தது. ஸோ நான் அதை கண்டிப்பாக பெட் கடைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க யூஸ்வலி வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு சைட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்கிற 18 ஷ்ரிம்ப் நான் சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் அவுட்டோர் டேங்க்குக்கு போகும்போது இது உள்ள ஒரே ஒரு ஃபைட்டர் தான் இருக்குது. பட் நிறைய ஹைடிங் ஸ்பாட் இருக்கும், எனக்கு பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக வந்து ஷ்ரிம்ப்ஸ் வந்து இதில் தப்பிச்சிடும். ப்ளஸ் ஃபைட்டர் ஃபிஷ்க்கு வந்து ஷ்ரிம்ப் தான் வந்து ஃபுட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஓல்ட் டேங்க், இது செல்ஃப் சஸ்டெயின் டேங்க், ஃபுட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபைட்டர் ஃபிஷ்க்கான ஃபுட் ஏற்கனவே உள்ளே நிறைய இருக்கும் போது அதே நம்பிக்கை தான் ஷ்ரிம்ப்ஸ்க்கும் வந்து அந்த ஃபுட் வந்து போதுமானதாக இருக்கணும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ஷ்ரிம்ப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே டேங்க்கில் போட்டாச்சு. நாளைக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது திருப்பி வந்து இந்த டேங்கை பார்க்குறதுக்கு. இந்த டேங்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்றோட ஒன்றா ஜெல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் கிளைம்பர் வந்து அது மேலே ஏறிட்டுருக்கு. என் பையன் அதில் எப்போ பூசணிக்காய் வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கான். கூடிய விரைவில் வந்துடும். அப்புறம் இந்த அமேசான் ஸ்வாட் வந்து நான் இன்றைக்கி வந்து நட போகிறது கிடையாது. நான் யூஸ்வலாக கொஞ்சம் நாள் வந்து வச்சிருவேன் நான். ஏன்னா சில வாட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் அந்த பிளான்ட்டு, ஷாக்கில் இருக்கும். ஸோ எடுத்த உடனே நான் வந்து நடமாட்டேன். பட் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா இப்போ கூட நட்டுடலாம். பட் ஸ்டில் இது வந்து நான் நாளைக்கு மேபி நடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த டைகர் லில்லி, ப்ரௌன் கிரிப்டோ கரண்ட் இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் காலியாக அந்த மாதிரி இருந்தது. இந்த 3 பழைய பாட்டில் எதுவும் வரல, அது நாளைக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். இந்த மீதி அந்த இறந்த 2 ஷ்ரிம்பை வந்து இந்த டேங்குக்கு வந்து நான் ஃபுட்டாக போட்டிருப்பேன். ஸோ 2 ஷ்ரிம்பு உள்ளே இருக்க பார்க்குறீங்க. ஸோ அந்த 2 ஷ்ரிம்ப் வந்து இந்த டேங்குக்கு வந்து ஃபுட்டாக போயிடும்போது மீனுக்கு வந்து அதை சாப்பிட்றோம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கான அப்டேட். ஸோ 20 ஷ்ரிம்ப்ஸ் ஆர்டர் பண்ணி 18 சக்ஸஸ், 2 இறந்துருக்கு. பட் ஸ்டில் வெரி குட். அவுட்டோர் டேங்க்கில் போட்டாச்சு. இங்கே வந்து அமேசான் ஸ்வாட் வந்து ஆட் ஆக போகுது. உங்களுக்கு நேச்சுரல் ஃபிஷ் டேங்க் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு நம்மளோட ஃபோரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஃப்ரீ ஃபோரம். என்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைனா என்ன மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஃபோரமோட லிங்க் நான் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் naturalfishtank.com/community. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.